நற்கருணை மற்றும் தூய ஆவியானவரின் வணக்க மாதம் 2ஆம் நாள். இன்று பாதுகாப்பு தரும் நற்கருணையும் பரிசுத்த ஆவியும் என்ற தலைப்பில் தியானிப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழ்க்கையில் மிகவும் தேவைப்படும் ஒரு அருளை பற்றி தியானிக்கிறோம். பாதுகாப்பு. நாம் வாழும் உலகம் பல அச்சங்களாலும் நிரம்பியுள்ளது. நோய், விபத்து, திடீர் பிரச்சனைகள், எதிர்காலம் பற்றிய பயம். ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாத ஒரு உண்மை, நற்கருணையில் இயேசு நம்மை காக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிறார். இன்று நாம் தேவனின் பாதுகாப்பின் கீழ் நம்மை ஒப்படைக்க போகிறோம். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய், வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே, வந்தருள்வீர். இதய ஒளியே, வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமீன். சில நேரங்களில் நாம் கேட்கிறோம், என்ன ஆகும், நாளை என்ன நடக்கும்? இந்த பயம் நம்மை சோர்வடைய செய்கிறது. ஆனால் நற்கருணை முன் நிற்கும் போது இயேசு நமக்கு சொல்கிறார், நான் உன்னை காக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவி நமக்கு உள்ளத்தில் பேசுகிறார். உன் வழியை நான் நடத்துகிறேன், நீ விழாமல் நான் காப்பாற்றுகிறேன். இன்று பலர் பாதுகாப்பு இல்லாமல் உணர்கிறார்கள். குடும்பத்தில் அச்சம், குழந்தைகளின் எதிர்காலம், வேலை நிலைத்தன்மை. ஆனால் தேவனின் பாதுகாப்பு மனித பாதுகாப்பை விட பெரியது. பரிசுத்த ஆவி வீடுகளில் அமைதியை ஏற்படுத்துகிறார். இயேசு நல்ல மேய்ப்பர், அவர் நம்மை காக்கிறார். நற்கருணை முன் நின்றால் பயம் குறையும். தேவன் ஏற்கனவே பாதையை தயாரித்துள்ளார். இந்த சிந்தனைகளோடு இப்போது நமது வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள நற்கருணை இயேசுவே, எங்களை காக்கும் தேவனே, இன்று உமது சந்நிதியில் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம்.
எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா அச்சங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயமுறுத்தும் எண்ணங்களை நீக்கி அருளும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளை காத்தருளும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தருளும். வெளியில் இருக்கும் ஆபத்துகளிலிருந்து எங்களை மறைத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியே, நீரே எங்கள் வழிகாட்டியாக இருந்து ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில் நடத்துங்கள். எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும். அவர்களின் எதிர்காலத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். நோயிலிருந்து காத்தருளும். விபத்திலிருந்து காத்தருளும். திடீர் துன்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், ஆனால் நீங்கள் எங்கள் பலம். நாங்கள் பயப்படுகிறோம், ஆனால் நீரே எங்கள் பாதுகாப்பு. நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம், ஆனால் நீரே எங்கள் வழிகாட்டி. நற்கருணை இயேசுவே, உமது இரத்தத்தால் எங்களை மூடி காத்தருளும். பரிசுத்த ஆவியே, எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்து எங்களை வழி நடத்துங்கள். இன்று முதல் எங்கள் வாழ்க்கையை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். அன்பர்களே, உலகம் பாதுகாப்பை தர முடியாது, ஆனால் தேவன் தருகிறார். நீங்கள் பயப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்திற்காக கவலைப்படுகிறீர்களா? இன்று நினைவு கொள்ளுங்கள், தேவன் உங்களை காக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.